19வது வசனத்தில் பாருங்க, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். திரும்பின பின்பு அப்படின்னா ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கு நான் உட்படாம என் வாழ்க்கை என் இஷ்டப்படி தான் இருக்கும். நான் யார் சத்தத்துக்கும் செவி கொடுக்க மாட்டேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டுலாம் ஒன்று செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு தோன்றதை தான் செய்வேன். நான் நினச்ச பாதையில் தான் போவேன். என் இஷ்டப்படி தான் வாழ்வேன்னு போயிட்டு இருந்தேன். போயிட்டு நல்லா அடி வாங்கிட்டேன். பயங்கரமாக காயப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தரிடமாய் திரும்பி மனஸ்தாபப்படுகிறேன். நான் அன்னைக்கு அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. நான் அன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துருக்கலாமே. இந்த பாதியில் நான் வரதை தவிர்த்துருக்கலாமே. இந்த ஒரு முடிவு அன்னைக்கு எடுக்காமல் இருந்திருக்கலாமே. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். புரியுதா அந்த வசனம் உங்களுக்கு? நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்புன்னு என்ன அர்த்தம்? இப்போதான் எனக்கே தெரியுது நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக வரும்போது, கர்த்தர் எனக்கு வழிகாட்டுவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் அன்னைக்கு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது நான் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன். மனுஷங்க பேசின வார்த்தையெல்லாம் நான் அப்படி நம்பினேன். இப்போ தெரியுது மற்றவங்க சொன்னதெல்லாம் நம்பியிருக்கேன். என் மூளை சொன்னதெல்லாம் நம்பியிருக்கேன். நான் யாருன்னு இப்போ தான் எனக்கே தெரியுது. அடி நிறைய வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஞான உதயம் வருது பாருங்க. அந்த அடியை கொடுத்த சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த அடியை கொடுத்த மனுஷங்களுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க தான் கர்த்தரிடமாக திரும்ப வைக்கிறாங்க. தவறான வழியில் போயிட்டு இருக்கும்போது அடிபடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இந்த பாதை வேணாம், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய சித்தத்தை நம்புங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க சொல்லும் போது கேட்குறது கிடையாது. அடி வாங்கினதுக்கப்புறம் தான் ஆண்டவரை பக்கமாக திரும்பி இப்போ தான் நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தேன்னு எனக்கே தெரியுது. ஆண்டவரே விழால அடித்து அப்போ எவ்வளவு வியாகுலங்கள் இருந்திருக்கு பாருங்கள். அடித்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்த வார்த்தையை பாருங்கள், வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். எனக்கு தலை நிமிர்ந்து பார்க்க முடியல. நான் எந்த மூஞ்சை வச்சுட்டு ஆண்டவர் இடத்துல வருவேன்? அவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் தட்டி விட்டுருக்கேன். அவர் வழிகாட்ட ட்ரை பண்ணும் போதெல்லாம் அவரை நான் இன்சல்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் எந்த மூஞ்சை வச்சுட்டு நான் அவர்கிட்ட வருவேன்? என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன். இளவயது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நான் கடந்த காலத்தில் நான் எவ்வளவு தப்பான முடிவு எடுத்துட்டேன். இப்போ அதெல்லாம் நான் சுமந்துட்டுருக்கிறேன், ஒரு பாரமாக சுமந்துட்டுருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். ஆண்டவரை பார்க்குறாரு. நான் இப்படி போய் விழுந்துட்டேனே, நான் இந்த தப்பை பண்ணிட்டேனே, இந்த முடிவை எடுத்துட்டேனே புலம்பிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேட்குறாரு. அடுத்த வசனம் என்னுடைய இருதயத்தை அப்படி மெல்ட் பண்ணிருச்சு. ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்கள். 20வது வசனத்தில், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, ஹீ இஸ் மை ஃபேவரட் சைல்டு. நீ என் செல்ல புள்ள, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, நீ என் வழிகாட்டுதலை நீ பின்பற்றலை, உன் மனம் போன போக்கில் நீ போன, நீ யாரையோ முக்கியத்துவப்படுத்தி போன, அங்கே அடி வாங்கி காயப்பட்டு நிற்கிற, இப்போ நின்று மனஸ்தாபப்பட்டு இருக்கிற. நீ கஷ்டப்படுறப்போ உன்னைய பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நீ எனக்கு செல்லமான குமாரன். நீ எனக்கு நேரம் கொடுக்கல, உண்மைதான். நிறையா என்னைய காக்க வச்சிருக்கிற உண்மைதான். ஆனால் நான் உன்னைய காக்க வைக்க மாட்டேன். நீ என் செல்ல குமாரன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறான வழியில் போகிறதுனால அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நான் செயல்பட வேண்டியதாக இருக்குதே தவிர நான் அன்பு இல்லாமல் இல்லையா? நான் அன்பு இல்லாமல் இல்லை. அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர்
நம்ம மேலே இறங்குகிற ஆண்டவர். அவர் நம்ம மேலே இறக்கப்பட்டு அந்த அன்பின் மிகுதியினால் அவர் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் வழி நடத்துறதுக்கான ரீசனே அதுதான். ஏன்னா நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நம்ம போகிற வாழ்க்கை நமக்கு இப்போ நம்ம வாசித்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கும். ஆண்டவர் கடினமாக இருக்கிற மாதிரி சில நேரம் தெரியும். நாம் நம்ம இஷ்டத்தின்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து இதுதான் அப்படின்னு நிற்கும் போது ஆண்டவர் வழிகாட்டி, தம்பி இது வேண்டாம், தங்கச்சி இது வேணாம், பிரதர் சிஸ்டர் இது வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது என் இருதயத்தின் ஆசைகளை கர்த்தர் அசட்டை பண்ணுறார. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களும் பார்க்க அவங்க நினச்சதை பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் நினச்சதை நான் பண்ணக்கூடாதா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற வார்த்தைகள் உனக்கு கடினமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளத்துக்குள்ளே எவ்வளவு அன்போடு அந்த வார்த்தைகளை பேசணும்னு உனக்கு தெரியாது. 31வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் பாருங்க, ஆம் அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். உன் மேலே நான் வச்சுக்கிற அன்பு என்றைக்குமே இருந்திருக்கு. நீ எனக்கு முதுகை காமிச்சிட்டு நீ போகும்போதும் உன் மேலே என் அன்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்னை மறந்துட்டு தூரமாக எங்கேயோ போனிய, குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்தி, சில நபர்களை முக்கியத்துவப்படுத்தி, வேலையை முக்கியத்துவப்படுத்தி, படிப்பை முக்கியத்துவப்படுத்தி, பணத்தை முக்கியத்துவப்படுத்தி, என் வழிகாட்டுதலுக்கு திரும்ப மனசு இல்லாமல் அவன் இஷ்டப்படி போனிய. அப்பயும் நான் உன்னை நேசிச்சுட்டு தான் இருந்தேன். இப்பயும் உன்னை இழுத்து கொள்வதற்கு என்னிடத்துல காருண்யம் மிகுதியாக இருக்கிறது. நீ எனக்கு வேணான்னு என்னால் உன்னை உதறி தள்ள முடியாது.